நான் உள்ள வந்து நான் ஃப்ரேமுக்குள்ள வந்து அடடா டேங்க்லாம் இவ்வளோ அழுக்காக இருக்குது தம்பி. வா, டேங்க் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குது? மோட்டரை கழட்டி மோட்டரை க்ளீன் பண்ணு. ஓகேவா? டேய் நெல்லு நெல்லு நெல்லு. என்ன பண்ற? கழுவுறா. மோட்டர் இப்படியா கழுவுவ? மோட்டரை கழுவும் போது மோட்டரை இதை மட்டும் நீ தனியாக கழுவுற. வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை ஒரு வாரம் வச்சுட்டு நம்ம மீன் எந்த தண்ணியிலேருந்து எடுத்தோம் அந்த தண்ணியிலேயே கொண்டு போய் தண்ணியை கொஞ்சம் எடுக்கிறோம். தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு இதை பண்ணிட்டு பாரு இப்படி கழுவி லைட்டாக வீட்டில் சோப்பு தூள் போட்டு பாத்திரம் கழுவுற மாதிரிலாம் கழுவக்கூடாது. இதை வைக்கிறோம். பாஞ்சு பார்த்துக்க எவ்வளோ அழுக்கு இருக்குது. இந்த பாஞ்சு இதிலே போட்டு நல்லா ஒரு கழுவு. இவ்வளோ தான் கழுவணும். ஓகேவா? பல பலன்னு ஆயிடுச்சா? இப்போ நீ என்ன பண்ணுறன்னா அந்த மோட்டருங்க மோட்டர் எடுத்துருவா. இதை வந்து பாரு இதுலேயே இவ்வளோ அழுக்கு இருக்குதா? இதுலேயே அழுக்கு இருக்குது. இப்போ இதையும் இதில் போட்டு கழுவுற. ஏன் நம்ம அதே மீன் தண்ணியிலேயே கழுவுறன்னு தெரியுமா? இப்போ என்னன்னா நீ நல்ல தண்ணியில் கழுவும் போது அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் என்ன ஆகும்னா போயிடும். குட் பாக்டீரியாலாம் இருக்கும். திருப்பி நீ ஃபில்டரை வந்து கழுவும் போது நல்ல தண்ணி ஊற்றி கழுவுனியா உனக்கு அந்த மீன் தண்ணியிலே இருக்கிற தண்ணி எடுத்து கழுவுனியா உனக்கு குட் பாக்டீரியாலாம் அந்த ஃபில்டர்லேயே தான் இருக்கும். வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ நீ ஃபில்டரை மாற்றி வச்சுருக்க. ஓகே, வெரி குட். இப்படி தான் ஏர் ஓஸை வந்து வெளியே விடணும். சிலர் கழுவும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஏர் ஓஸை உள்ளே அப்படி விட்டு கழுவி மாட்டிடுறாங்க. அப்படி மாட்டும் போது என்ன ஆகும்னா உள்ளே வந்து ஏர் வராது, வெறும் தண்ணி மட்டும் தான் ஃபில்ட்ரு ஆகும். ஏர் ஓஸை நம்ம வந்து வெளியே விடும் போது தான் இதில் உட்கார பாரு ஏர் வரும் பாரு. அதில் ஏர் வருதா? அந்த மாதிரி ஏர் வரும். வருதா? அந்த மாதிரி ஏர் வரும். ஓகேவா?